வணக்கம். இனியதொரு காலை பொழுதில் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி. இன்றைய தேசிய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள், முதற்பக்க முக்கிய செய்திகள் தொடர்பான விரிவானதும் சுயாதீனதுமான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹிதீன் அவர்கள். இன்றைய தினம் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது 20வது திருத்தச் சட்டம் தொடர்பாக நேற்றைய தினம் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்றும் நாளையும் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான விவாதம் நடக்கவிருப்பதான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தான் இன்று அனைத்து பத்திரிகைகளும் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி 20 குறித்து இன்றும் நாளையும் விவாதம், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்பதுதான் இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று தினகரன் பத்திரிகையில் 20 இன்றும் நாளையும் ஒத்திவைப்பு விவாதம், ஆட்சேபனை தெரிவிக்க எதிர்க்கட்சி தீர்மானம் என்பதுதான் தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தியை பார்க்கின்ற போது கூட பெண்டிமோனியம் அட் பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங், ரத்னதேர ஸ்டோம்ஸ் அவுட் இன் ஹை டஜன் என்பதான ஒரு தலைப்புச் செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலிருந்து இடையிலே விலகிச் சென்றார், எழுந்து சென்றார் என்பதான ஒரு செய்தியை அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். தினமின பத்திரிகையில் கூட இது தொடர்பான செய்தியை பார்க்கலாம். நவ மெத்திவர்ணிய கிரமேட்ட தின தெக்க விவாதியாக் என்பதுதான் தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று டெய்லி மிரர் பத்திரிகையிலும் கூட 20th அமெண்ட்மெண்ட் ப்ரிவியூ டிபேட் டு பி ஹெல்ட் டுடே அண்ட் டுமாரோ என்பதுதான் அதனுடைய தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி, ரத்னதேரா லீவ்ஸ் ஹாஃப் வே என்பதான ஒரு செய்தி அவருடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையிலும் கூட ஒப்போசிஷன் ஒப்ஜெக்ட்ஸ் டு அட்ஜோர்ன்மெண்ட் டிபேட் ஆன் எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் டுடே என்பதான ஒரு செய்தியையும் தி ஐலண்ட் பத்திரிகை தந்திருக்கின்றது. லங்காதீப அதே போன்று ஏனைய சிங்கள பத்திரிகைகள் அனைத்திலும் கூட இந்த செய்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரதான விடயமாக இன்று தரப்பட்டிருக்கின்றது. நேற்று திடீரென கூட்டப்பட்ட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தான் இந்த 20வது திருத்தச் சட்டம் தொடர்பாக இன்றும் நாளையும் ஒரு ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை அல்லது அட்ஜர்ன்மெண்ட் டிபேட் என்று குறிப்பிடுவார்கள், ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலில் அந்த ஒத்திவைப்பு வேலை விவாதம் என்பதற்கும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு மனுவை அல்லது ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து ஒரு சட்ட மூலத்தை சமர்ப்பித்து அது தொடர்பாக விவாதம் நடத்தி அதை வாக்கெடுப்புக்கு விடுவது ஒரு முறை. மற்றது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறையின் கீழ் ஒத்திவைப்பு வேலை என்ற ஒரு ஒத்திவைப்பு வேலை விவாதம், அட்ஜர்ன்மெண்ட் டிபேட் என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது ஒரு சட்ட மூலம் தொடர்பாகவோ அல்லது ஒரு பிரேரணை தொடர்பாகவோ சரியான தகவல்கள் இல்லாமல் சரியான முறையில் அது சமர்ப்பிக்கப்படாத நிலையில் அது குறித்து கட்சிகளின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக ஒரு விவாதத்தை கோருவதுதான் இந்த ஒத்திவைப்பு வேலை விவாதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த பாராளுமன்றத்தில் 20வது திருத்தச் சட்டம் மூலம் இன்னமும் முறைப்படி சமர்ப்பிக்கப்படவில்லை. அது வர்த்தமானியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 27ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி இதனை சமர்ப்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் தான் நேற்று பிரதி சபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்கள் மாநாடு கூட்டப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் தான் அதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது. அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பிரகாரம் தான் இந்த கட்சி தலைவர்கள் கூடி இந்த 20வது திருத்தச் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விவாதிப்பதற்கு முன்பாக அது தொடர்பாக கட்சிகளின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணைக்கு அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது. இந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் மிகவும் காரசாரமான விவாதங்கள் எழுந்திருப்பதாகத்தான் நாங்கள் செய்திகளை விரிவாக பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்க்கட்சியினர் இதனை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். ஜாதிக ஹெல உரிமைய சார்பாகவும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இதை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இருக்கின்றது. 27ஆம் அல்லது 29ஆம் தேதிகளில் இதனை சமர்ப்பித்து அதனை ஒழுங்கு பத்திரத்தில் சேர்த்த பிறகு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும். அந்த ஒரு வார கால அவகாசத்துக்குள் மக்கள் அது தொடர்பான ஆட்சேபனைகள் இருப்பின் மக்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடலாம். நீதிமன்றம் அது தொடர்பாக பரிசீலனை செய்து உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை அறிவிப்பதற்கு சுமார் 3 வாரங்களாவது எடுத்துக்கொள்ளக்கூடும். எனவே இவ்வாறான காலப்பகுதி நிறைய இதற்கு இருக்கையில் ஏன் அவசரப்பட்டு இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணைக்கு ஒத்திவைப்பு வேலை விவாதத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இது பாராளுமன்ற நடைமுறைகளை மீறுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு விடயம் தொடர்பான தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் தெளிவான சட்ட மூலங்கள் எழுத்து மூலமான ஆவணங்கள் இல்லாத நிலையில் தான் அதற்கு
ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை கேட்கலாமே தவிர அது தெளிவாக வர்த்தமானி சட்டமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அது தொடர்பாக விவாதிப்பதற்கு பதிலாக ஏன் இந்த அவசரத்தை அரசாங்கம் காட்டுகின்றது என்பதுதான் எதிர்க்கட்சியினர் எழுப்பியிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த எதிர்க்கட்சி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்றத்துக்கு வெளியே நடத்தியிருக்கின்ற செய்தியாளர் மாநாட்டிலும் முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபால டி சில்வா இதே கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கின்றார். இன்று பாராளுமன்றம் இது தொடர்பாக கூடுகின்ற பொழுது சபாநாயகரிடம் தாங்கள் மீண்டும் தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் கூட எவ்வாறாயினும் இதனை ஒத்திவைப்பு வேளை விவாதமாக இன்றும் நாளையும் எடுத்துக்கொள்வதென்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு வழிவகுக்கும் வகையில் இன்றும் நாளையும் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படவிருந்த விடயங்கள் இப்பொழுது பின்போடப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஒத்திவைத்துவிட்டு தான் இந்த பிரேரணையை இப்பொழுது அவசரமாக விவாதத்துக்கு எடுக்கின்றார்கள். இதில் முடிவுகள் எட்டப்பட போவதில்லை, வாக்களிப்பு ஒன்று இடம்பெற போவதில்லை. ஆனால் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடும். கட்சிகளுடைய உண்மையான நிலைப்பாடு என்னவென்பதை பாராளுமன்றத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் தேவையாக இருக்கின்றது, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் தேவையாக இருக்கின்றது. எனவே தான் அவர்கள் இந்த நடைமுறைகளை மீறி இவ்வாறான ஒரு விடயத்தை மேற்கொள்கின்றார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. சபாநாயகரிடம் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை இன்று முன்வைப்போம், ஆனால் நாங்கள் இந்த விவாதத்தை குழப்ப மாட்டோம், மாறாக இந்த விவாத வேளையை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியும் ஜேவிபியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் இந்த விடயத்தில் எவ்வாறு இரட்டை வேடம் போடுகின்றன, எவ்வாறு அவர்கள் மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம் என்று நிமால் சிறிபால டி சில்வா நேற்று சவால் விடுத்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அமைச்சரவையில் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அதற்கு அங்கீகாரம் அளித்திருக்கின்றார். பிரதம மந்திரி இதனை சமர்ப்பித்திருக்கின்றார், அவரும் இதனை அங்கீகரித்திருக்கின்றார். அமைச்சரவையில் அங்கீகரித்துவிட்டு ஏன் அமைச்சரவைக்கு வெளியே வந்து இதனை குழப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு நியாயமான கேள்வியாக கூட இது இருக்கின்றது. மனோ கணேசன் போன்ற மற்ற அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வைக்காதவர்கள் இதற்கு அமைச்சரவைக்கு வெளியிலிருந்து எதிர்ப்பு தெரிவிப்பது வேறு விடயம். ஆனால் அமைச்சரவைக்குள்ளிருந்து அமைச்சரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணைக்கு ஏன் அமைச்சரவைக்கு வெளியே வந்து மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது ஜேஎச்யூ மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன எழுப்பியிருக்கின்ற பிரதான கேள்வியாக இருக்கின்றது. எனவே இவர்கள் மக்களை குழப்ப பார்க்கின்றார்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை ஆரம்ப கட்டமாக தங்களுடைய ஆட்சேபனையை சபாநாயகருக்கு தெரிவித்தாலும் கூட இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு இந்த கட்சிகள் எவ்வாறு இந்த விடயத்தில் இரட்டை வேடம் போடுகின்றன என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தாங்கள் பயன்படுத்தவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இன்றைய பாராளுமன்ற அமர்வு கூட பெரும் வாத பிரதிவாதங்கள் மிக்க ஒரு அமர்வாகத்தான் இருக்கும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விவாதங்களின் நடுவே, அதாவது இன்றும் நாளையும் இடம்பெறுகின்ற இந்த விவாதங்களின் நடுவே பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க ஒரு விசேட அறிக்கையை சமர்ப்பித்து தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டை, இது தொடர்பான 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை ஒரு விசேட அறிக்கையை சமர்ப்பித்து நிகழ்த்தவிருக்கின்றார் என்பதையும் அந்த செய்திகளில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் கட்சிகளின் நிலைப்பாடு முன்வைக்கப்படுகின்ற பொழுதுதான் 20வது திருத்தச் சட்டம் குறித்த உண்மையான தகவல்கள் என்ன என்பதை கூட நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கின்ற இந்த பாராளுமன்ற அமர்வு பெரும்பாலும் சூடான வாத பிரதிவாதங்கள் கொண்ட அமர்வாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்கிடையே இன்னும் சில செய்திகளும் வெளியாகிருக்கின்றன. பாராளுமன்ற கலைப்பு தொடர்பாக இந்த 20வது திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமலேயே பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்று சில சிங்கள பத்திரிகைகள் செய்திகள் வெளியாகிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த சிங்கள பத்திரிகைகள் பாராளுமன்றத்தோடு தொடர்புடையவர்களையும் மற்றும் குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு இந்த பாராளுமன்ற கலைப்பு குறித்த கருத்துக்களை கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே ஒரே விதமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் நாளை இரவு பாராளுமன்றம் கலைக்கப்படலாம். இந்த ஒத்திவைப்பு பிரேரணை, அதாவது டிபேட் நடந்து கொண்டிருக்கின்ற போதே கூட
பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பெரும்பாலும் நாளை இரவோடு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மேற்கோள் காட்டி சில சிங்கள பத்திரிகைகள் என்று தகவல் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒத்திவைப்பு வேலை விவாதம் முடிவடையுமா, 20வது திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமா, அது தொடர்பான வாக்கெடுப்பு நடத்தப்படுமா, அல்லது இவை எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு பாராளுமன்றம் இன்றோ நாளையோ அல்லது இன்னும் ஓரிரு வாரங்களிலோ கலைக்கப்படுமா என்பதுதான் இப்பொழுது அரசியல் அரங்கில் எழுப்பப்பட்டிருக்கின்ற பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்றைய தேசிய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற பிரதான புகைப்படங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக யாழ் சிவன் பண்ணை வீதியில் 282 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட யாழ் கிளிநொச்சி பிராந்திய தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் 2 கட்டட தொகுதிகளை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் திறந்து வைத்த போது பிடிக்கப்பட்ட படம் தரப்பட்டிருக்கிறது. பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், மாவை சேனாதிராஜா எம்பி, வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு புகைப்படமும் தினகரன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை சமாதான நீதவான் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. நீதி அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மங்கள விளக்கேற்றுவதையும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உட்பட அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் அருகில் நிற்பதையும் இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணியின் விசேட வேலைத்திட்ட கருத்தரங்கு நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதன்போது நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களை இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாகவும் அந்த புகைப்படம் தான் தரப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வீரகேசரி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பூனை குட்டி என கூறி புலிக்குட்டியை வளர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. 20வது திருத்தம் தொடர்பில் JVP விசனம் என்பதான ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இதே செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலும் பார்க்கலாம். பூனை குட்டி என புலிக்குட்டியை வளர்க்க முயற்சி என்பதாக JVPயின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் அரசாங்கம் எம்மை ஏமாற்றுகிறது, 20ஐ நிறைவேற்றியே தீர வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபாலடி சில்வா என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலே 20ஐ தாமதப்படுத்த அரசாங்கம் சூழ்ச்சி, எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு, இன்று சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை நோக்கமும் இதுவே என்கிறார் என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகையும் தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் 20 வர்த்தமானி அறிவித்தல், பூனை குட்டியை வளர்ப்பதாக புலியை வளர்க்கும் வித்தை என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட 20A in present form will only lead to by party declaration என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏனைய பத்திரிகைகளும் கூட இது தொடர்பான டிக்டேட்டர்ஷிப் என்பதாக தரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏனைய பத்திரிகைகளும் இதே செய்தியை பார்க்கலாம். தினமின பத்திரிகையில் விசேஷ விவாதேட்ட அப்பி விரோத்தியாய் விபக்ஷ நாயக நிமல் ஸ்ரீபால என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். ஏனைய பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்தியை தரப்பட்டிருக்கிறது. இந்த 20வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற விரோதமான கருத்துக்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் JVP மற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட பல சிறுபான்மை மற்றும் சிறிய கட்சிகளும் ஒரே விதமான போக்கினைத்தான் கொண்டிருக்கின்றன. அதாவது இது 2 கட்சி ஜனநாயகத்துக்கு வழிவிடக்கூடிய ஒரு முறையாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் அரசியலில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சிறிய கட்சிகளை மடக்க பார்க்கின்றார்கள். சிறிய கட்சிகளின் செயற்பாடுகளை முடக்கி அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து தங்களுக்கு தொல்லை இல்லாமல், சிறிய கட்சிகள் மூலம் தங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் ஆட்சிகளை அமைத்து கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த திட்டம், தேர்தல் முறை மாற்ற திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் இதனை ஆதரித்து பேசுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரி அணியினர் மட்டும்தான், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலாக இருக்கின்ற அணியினர் மட்டும்தான் இப்பொழுது 20வது திருத்தச் சட்டம் மூலம் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி இதனை பட்டும் படாமலும் இதிலிருந்து எவ்வாறாவது நழுவி செல்லலாம் என்ற ஒரு போக்கில் தான் இருக்கின்றது. இது நிறைவேற்றினாலும் கூட நிறைவேற்றப்படாவிட்டாலும் கூட அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ரீதியில் பெரும்பாலும் அடுத்த தேர்தலை இப்போது இருக்கின்ற நிலையிலேயே சந்திக்க வேண்டும், அதுவும் அவசரமாக சந்திக்க வேண்டும் என்ற, எவ்வளவு அவசரமாக தேர்தலுக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு அவசரமாக தேர்தலுக்கு செல்வது அது அவர்களுக்கு சாதகமான விளைவுகளை பெறுபேறுகளை கொண்டு வரும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் அனைவருமே அடுத்த தேர்தலை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இந்த எதிர்க்கட்சிகள் இப்பொழுது பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றன. ஜேவிபி இதனை திட்டவட்டமாக எதிர்த்திருக்கின்றது. டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் பூனையை வளர்ப்பதாக கூறிக்கொண்டு இப்பொழுது புலியை வளர்த்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த புலி வளர்ந்து பெரியதாக மாறினால் அது சமூகத்தையே பாதிக்கும் ஒரு விடயமாகத்தான் அமையும். எனவே அதற்கு வழிவிடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது இரு கட்சி ஆட்சி முறை நாட்டில் ஏற்பட்டால் அது மற்ற சமூகங்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே சிறிய கட்சிகளினதும் சிறுபான்மை கட்சிகளினதும் ஆதரவோடு ஆட்சி ஒன்று அமைக்கப்பட்டால்தான் அது எல்லா சமூகங்களுடனும் ஒரு இணக்கப்பாடான நிலையில் செல்ல முடியும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த 20வது திருத்தச் சட்ட மூலத்தை எப்படியாவது நிறைவேற்றியாக வேண்டும் என்பதில் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த பிரிவினரும் நிமால் சிறிபால டி சில்வா தலைமையிலான எதிர்க்கட்சி பிரிவினரும் ஜேஎச்யூவும் அதற்கு ஆதரவாக இருக்கின்றது. ஜேஎச்யூ எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் சிறுபான்மையினரோடு இப்பொழுது அண்மை காலங்களில் அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பது போலவும் அவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல் குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட உள்ளுணர்வை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதித்துவம் குறைவதை வரவேற்கின்ற ஒரு தரப்பினராகத்தான் இன்னமும் தெரிகின்றார்கள். அவர்கள் இந்த 20வது திருத்தச் சட்டம் மூலம் இப்போது இருக்கின்ற வடிவத்திலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வடிவத்திலேயே அதை நிறைவேற்றினால் பாதிக்கப்படுவது சிறுபான்மை கட்சிகளும் சிறுபான்மை மக்களும் என்பதுதான் அதனை எதிர்க்கின்ற தரப்பினரின் கருத்தாக இருக்கின்றது. எனவே ஆதரிக்க வேண்டும் என்ற தரப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த பிரிவும் ஜேஎச்யூவும் இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி இது ஒரு வகையான நழுவல் போக்கை கடைபிடிக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்த குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கிய ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்கிய தரப்பினர் சிவில் சமூகத்தினர் மற்றும் சிறிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இதனை எதிர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். அது தங்களுக்கு எல்லா வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது நிச்சயம் மீள்பரிசீலனை செய்யப்பட்டு மற்ற கட்சிகளின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு மீண்டும் ஒரு தடவை அவை உள்வாங்கப்பட்டு அது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் நிமால் சிறிபால டி சில்வா நேற்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய பாராளுமன்ற விவாதத்தில் இதனை தாங்கள் விளங்கப்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது பாராளுமன்றத்தில் இது வர்த்தமானி சட்டம் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பாராளுமன்றத்தில் குழுநிலை விவாதத்தின் போது மட்டும்தான் அதற்கான திருத்தங்களை முன்வைக்க முடியும். எனவே அந்த திருத்தங்களை குழுநிலை விவாதத்தின் போது செய்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த குழுநிலை விவாதத்தின் போது செய்யப்படுகின்ற திருத்தங்களை நம்ப முடியாது இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது யதார்த்த நிலையாக இருக்கின்றது. 19வது திருத்தச் சட்டம் மூலம் அதன் உண்மை வடிவத்தில் அது கொண்டு வரப்பட்ட அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அது நிறைவேற்றப்படவில்லை. மாறாக அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டு ஏதோ ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு திருத்தச் சட்டம் மூலமாகத்தான் அது நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற சிறுபான்மை ஆதரவு, பாராளுமன்ற சமநிலை, ஆசனங்களின் சமநிலை கட்சிகளுக்கு இடையில் பாரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அரசாங்கம் விரும்புகின்றபடி எதையுமே பாராளுமன்றத்தில் செய்ய முடியாது. மாறாக எதிர்க்கட்சியினர் விரும்புகின்றபடி தான் பாராளுமன்றத்தில் இந்த திருத்தங்களை செய்ய முடியும். எனவே 20வது திருத்தச் சட்ட மூலத்துக்கும் என்னதான் சிறுபான்மை கட்சிகளின் கருத்துக்களை உள்வாங்கி திருத்தம் கொண்டு வருவதாக கூறினாலும் கூட அங்கு சிறுபான்மையினரின் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமைப்பு முறையும் பாராளுமன்றத்துக்கு உள்ளே காணப்படவில்லை. கட்சிகளின் பிரதிநிதித்துவம் போதாத நிலையில் இருக்கின்றது. எனவே பாராளுமன்றத்துக்கு வெளியே அதற்குரிய திருத்தங்களை செய்து சரியான ஒரு வடிவத்தில் அதனை பாராளுமன்றத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இவற்றை எல்லாம் மீறி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த 20வது திருத்தச் சட்ட மூலத்தை எடுத்துக்கொள்ளாமலேயே பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்ற நிலையும் இப்பொழுது தோன்றியிருப்பதாகத்தான் இன்று வெளியாக இருக்கின்ற செய்திகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் 19வது திருத்தச் சட்டத்தின்படி அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்படும் என்பதாகவும் அதில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 சிவிலியன்களினுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் 2 அமைச்சர்கள் எவ்வாறு இடம்பெற முடியும்? இந்த அரசியலமைப்பு பேரவையிலே அமைச்சர்கள் இடம்பெறக்கூடாது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் இடம்பெற வேண்டும் என்பதான கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் வலுவாக எதிர்த்து தெரிவித்திருந்தன. இதன் அடிப்படையிலும் அதேபோன்று 3 சிவிலியன்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதிலுமே பல்வேறு பிரச்சனைகள் இன்றும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன.
எனவே இதுவரையிலும் பூர்த்தி செய்யப்படாத ஒரு விடயமாக அது காணப்படுகின்ற போது இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் அரசியலமைப்பு பேரவையினால் நியமிக்கப்பட இருக்கின்ற சுயாதீன ஆணைக்குழுக்கள் கூட இதுவரையிலும் நியமிக்கப்படவில்லை. இந்த ஒரு நிலையிலே தி ஐலண்ட் பத்திரிகை மாத்திரம் ஒரு செய்தியை தந்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு செய்தி. formation of CC unlikely before dissolution of parliament என்பதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. தி ஐலண்ட் பத்திரிகை ஒரு பிரத்யேகமான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கின்றது. இந்த செய்திக்குள்ளும் உள்ளே ஒரு இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தவிர சிங்கள பத்திரிகையில் சிலவற்றிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தகவல் தான் நாம் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல் நாளை இரவு பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று. இது வெறும் தகவல் மட்டும்தான். இதில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது என்பது எங்களுக்கும் தெரியாது. இதில் உண்மையிலே அது நடக்குமா என்பதும் தெரியாது. ஆனால் இந்த பத்திரிகைகளை சேர்ந்த இந்த ஐலண்ட் பத்திரிகை மற்றும் அதனுடைய சகோதர பத்திரிகையான திவைன பத்திரிகை என்பனவற்றை சேர்ந்த இந்த ஊடகவியலாளர்கள் தங்களோடு நெருக்கமான தொடர்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரோடு தொடர்பு கொண்டு நேற்று இது தொடர்பாக பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இந்த இரு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்து தான் இந்த ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அல்லது ஒத்திவைப்பு வேலை விவாதம் நாளை முடிவடைந்த கையோடு பாராளுமன்றம் கலைக்கப்படலாம். பெரும்பாலும் 20வது திருத்த சட்ட மூலத்தை சபைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனை அடிப்படையாக கொண்டு தான் ஐலண்ட் பத்திரிகை அந்த செய்திக்கு கூட அவ்வாறு தலைப்பிட்டிருக்கின்றது. அதாவது பாராளுமன்ற கலைப்புக்கு முன்னர் அரசியல் சாசன சபை ஏற்படுத்தப்படுவது சாத்தியமற்ற ஒன்றாகிவிட்டது என்பது இப்பொழுது திட்ட தெளிவாக தென்பட தொடங்கி இருக்கின்றது என்று அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. முஷரப் குறிப்பிட்டது போல் இதில் உறுப்பினர்களை நியமிப்பதில் தான் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் இப்பொழுது இணக்கம் ஏற்படாத நிலையில்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். சிவில் உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தை பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொள்வதில் அரசாங்கத்தில் பல சிரமங்கள் எதிர்நோக்கப்பட்டன. அது தவிர இந்த சிவில் அங்கத்தவர்களை அங்கீகரிக்காமலேயே பாராளுமன்றத்துக்கு வெளியில் கட்சி தலைவர்களோடு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி சிவில் உறுப்பினர்கள் இல்லாமலும் கூட இந்த அரசியல் சாசன சபையை செயற்படுத்த முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மஹிந்த தரப்பினர் தான் இதனை குறிப்பாக எதிர்த்தவர்கள். மஹிந்த தரப்பினரும் அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த தரப்பினர், அதில் தான் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மஹிந்த தரப்பினரும் அங்குதான் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தரப்பினர் தான் இந்த பாராளுமன்ற அந்த அரசியல் சாசன சபையை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். சிவில் உறுப்பினர்கள் இல்லாமல் கட்சி தலைவர்களின் இணக்கத்தோடு ஏற்கனவே இருக்கின்ற 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்த சபை செயற்படலாம் என்ற ஒரு நிலை வந்த பொழுதுதான் அவர்கள் அதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பிரதிநிதியாக விஜயதாச ராஜபக்சவை பிரதம மந்திரி தன்னுடைய பிரதிநிதியாக விஜயதாச ராஜபக்சவையும் ஜனாதிபதி தன்னுடைய பிரதிநிதியாக அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவையும் இந்த சபைக்கு நியமித்திருக்கின்றார்கள். எனவே 2 அமைச்சரவை அந்தஸ்துள்ள 2 அமைச்சர்கள் இதில் அங்கம் வகிக்கக்கூடாது என்ற ஒரு புதிய பிரச்சனையை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இந்த அரசியல் சாசன சபை உருவாகும் பட்சத்தில் ஏனைய சுதந்திர ஆணைக்குழுக்கள் அனைத்தும் செயற்பட தொடங்கும் என்பதுதான் வகுக்கப்பட்ட நியதியாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஏனைய ஆணைக்குழுக்களோ அல்லது இந்த அரசியல் சாசன சபையோ செயற்படக்கூடாது என்பதுதான் மஹிந்த அணியினரின் கருத்தாக இருக்கின்றது. அவர்கள் இந்த ஆணைக்குழுக்களின் சுதந்திர தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு போக்கைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது அவர்களுக்கு பாதகமான பல முடிவுகளை கொண்டு வரும். தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரமாக செயற்பட்டால் தேர்தல் காலங்களில் அவர்களால் எந்தவிதமான அடாவடித்தனங்களிலும் ஈடுபட முடியாமல் போகும். மிகவும் கண்டிப்பான நடவடிக்கைகளை அந்த தேர்தல் ஆணைக்குழு அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் போலீஸ் ஆணைக்குழு வருகின்ற பொழுது போலீசார் சுதந்திரமாக செயற்பட தொடங்குவார்கள். நிர்வாக ஆணைக்குழு வருகின்ற பொழுது தேர்தல் காலங்களில் தங்களுக்கு தேவையான அதிகாரிகளை தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு இடமாற்றம் செய்து அவர்களை கொண்டு தேர்தல் காரியங்களில் ஈடுபடுகின்ற அந்த முறை ஒழிக்கப்படும். இவ்வாறு பல சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே அடுத்த பொது தேர்தலை எப்படியாவது இந்த சுதந்திரமான ஆணைக்குழுக்கள் இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்பதுதான் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் குறிக்கோளாக இருக்கின்றது. குறிப்பாக அவர்களைத்தான் இப்பொழுது நாங்கள் இந்த மஹிந்த தரப்பு என்றும் குறிப்பிடுகின்றோம். எனவே இந்த மஹிந்த தரப்பினரின் இந்த சூட்சுமமான செயற்பாடுகள் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த அரசியல் சாசன சபையை ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தோன்றியிருக்கின்றது. எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இப்போதைக்கு அரசாங்கத்தால் மீள முடியாது என்பதுதான் அரசியல் யதார்த்தமாக இருக்கின்றது. எனவே அடுத்த தேர்தலுக்கு முன் அரசியல் சாசன சபையோ
அல்லது அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய சுமார் 9 ஆணைக்குழுக்களோ நியமிக்கப்படுவதற்கான எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை என்பதைத்தான் ஐலண்ட் பத்திரிகை திட்ட தெளிவாக தன்னுடைய தலைப்புச் செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட பல திருத்தங்கள் சட்ட திருத்தங்கள் அனைத்திலுமே பிரயோசனத்தை நாம் எட்டி இருக்கின்றோமா என்கின்ற கேள்வி இப்பொழுது நியாயமானதாக தெரிகின்றது. 19வது திருத்தச் சட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைப்பது என்பதை தாண்டி இந்த சுயாதீன ஆணைக்களை உருவாக்கும் விதமான ஆணைக்குழுக்களுக்கு பொறுப்பான இந்த அரசியலமைப்பு பேரவையை உருவாக்குவது என்பதுதான். இந்த அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக விவாதம் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விடயத்திற்கான ஒரு சரியானதொரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமலே 20வது திருத்தச் சட்டம் தொடர்பாக இப்பொழுது பாராளுமன்றம் பேசிக்கொண்டு வருகின்றது. எனவே எல்லா விடயங்களும் நல்லாட்சியிலே உருவாக்கப்படவிருப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் பூரணமாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு குறை ஒரு பெரும் குறையாகவே மாறி இருக்கின்றது என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனைய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது இன்றைய தினகரன் பத்திரிகையிலே முக்கியமான ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பெயர் பட்டியல் இவ்வருடம் மீளாய்வு. LTTE உருவாவதை சித்தரிக்க கடந்த அரசு அவசரமாக பட்டியல் தயாரிப்பு என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். நேற்றைய தினம் நடந்த ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டின் போது தெரிவித்த கருத்து தான் இது. வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் புலம்பெயர் வாழ் இலங்கையர்களுடன் அரசாங்கம் பேச்சு நடத்த வேண்டும் என்பதே மஹிந்த ராஜபக்சவின் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் முக்கிய கொள்கையாகும். அவர் செய்ய தவறியதை நாம் செய்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தனது அறிக்கையை வாசிக்க தவறிவிட்டமைக்காக நான் வருந்துகின்றேன் என்றும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதாவது கடந்த ஆட்சி காலத்திலே தேர்தல் வருவதை அறிந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நாட்டில் LTTE இயக்கம் மீண்டும் உயிர் பெறுவதாக சித்தரிக்கும் வகையில் அவசரமாக இந்த தடை பட்டியலை தயாரித்திருந்தார். இதில் சுமார் 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்தவர்களின் பேர் விவரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன் நம்பகத்தன்மையை மீள உறுதி செய்யும் நோக்கில் தடைப்பட்டியலை மீளாய்வு செய்யும் வேலை திட்டம் புதிய அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் சமரவீர் அவர்கள் கூறியிருக்கின்றார். இலங்கையில் நடைபெற உள்ள புலம்பெயர்ந்தோருக்கான விழாவில் டயஸ்போரா ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகிறது. தடைப்பட்டியல் உள்ள வெளிநாடுகளில் வாழும் LTTயினரும் கலந்து கொள்வார்கள் என அமைச்சர் சமரவீரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்குத்தான் அவர் மேற்கூறிய பதிலை அளித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவசரமாக தயாரித்த அந்த பட்டியலிலே இறந்து போன விடுதலை புலிகளும் இருக்கின்றார்கள், அதே நேரத்தில் சாதாரண மக்களும் இருக்கின்றார்கள். எனவே அது உண்மையான தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதாவது விடுதலை புலிகளினுடைய பட்டியலாக அது இருக்க முடியாது. எனவே நாங்கள் அதனை மீளாய்வு செய்ய இருக்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது டயஸ்போராக்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் வேற்று கிரகத்திலிருந்து வந்த பூதங்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. வெளிநாடுகளிலும் கூட இந்த டயஸ்போரா, அதாவது வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்பவர்களுக்கான ஃபெஸ்டிவல் நடத்தப்படுகின்றது. அவர்களை ஒன்றிணைத்து அவர்களின் மூலமாகவும் நாட்டினுடைய அபிவிருத்தியை ஊக்குவிப்பதற்கான வழிவகைகள் செய்யப்படுகின்றன. அதனை நாம் ஏன் செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் நாங்களும் இப்பொழுது அவர்கள் தொடர்பான பெயர் பட்டியலையும் தயார்படுத்தி இருக்கின்றோம் என்பதான கருத்துக்களை அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இதே நேரத்தில் இதற்கு மாற்றமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபால டி சில்வா அவர்கள். நேரத்தை நாம் சரிபார்த்து விட்டு தொடர்ந்தும் அது தொடர்பாக பேசுவோம். அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. புதிய விடியலை வரவேற்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் சிந்தனைகள், வரலாற்றில் தடம் பதித்திருக்கும் உலகியல் அம்சங்கள், விஞ்சி நிற்கும் இயற்கையின் வினோதங்கள், உள்ளங்கையில் இருக்கும் உலக சந்தை பெறுமதிகள், தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வாழ்வியல் சான்றுகள். தலைவாசல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30. சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள். தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பினால் இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பது இந்த செய்தியின் தலைப்பாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபால டி சில்வா அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. புலிகளின் சர்வதேச வலையமைப்பின் காரணமாக இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபால டி சில்வா தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவித்த அவர், டயஸ்போராக்களுடன் வெளிவிவகார அமைச்சர் பேச்சு நடத்தியுள்ளார். புலிகள் இலங்கையில் தோற்கடிக்கப்பட்ட போதும் அதன் சர்வதேச
வலையமைப்பு இயங்கி வருகிறது, பணம் திரட்டப்படுகிறது. எமது நாட்டின் மீதான அச்சுறுத்தல் இன்னும் தணியவில்லை. இது குறித்து அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு குறித்து அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இந்த அச்சுறுத்தலிலிருந்து மீள அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? இது குறித்து மக்கள் அவதானமாக உள்ளனர். எமது அரசாங்கம் புலிகள் மீண்டும் தலை தூக்க இடமளிக்கவில்லை. தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கினோம் என்று அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இதே நேரத்தில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் அவர்களும் கூட இது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாம் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய ஆட்சியில் மீண்டும் புலிகள் தலையெடுக்கின்றனர் என்பதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கின்றது. புதிய அரசு பதவியேற்று 6 மாதத்தில் விடுதலை புலிகள் மீண்டும் வளர்ச்சி பெற்றிருப்பது தெரிய வருவதாக முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தருமான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். நாராயண்பிட்டி அபேராம விகாரையில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவின் இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 2014ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் புலம்பெயர்ந்துள்ள விடுதலை புலிகை ஆதரவாளர்களின் பலம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் ஊடாக பெருந்தொகையான நிதி திரட்டப்பட்டு அந்நிதி ஆயுத கொள்வனவுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009இல் யுத்தம் முடிவடைந்த பின்னர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான புலம்பெயர் அமைப்புகள் பலம் பொருந்தி வருவதாக நாம் கூறியிருந்தோம். அதே கருத்தினை இன்று அமெரிக்க அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இவ்வாறான அமைப்புகளுடன் கைகோர்ப்பதற்கான முயற்சிகளையே இவ்வரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. புதிய அரசாங்கத்தின் 6 மாத ஆட்சி கால பகுதியில் இவ்வரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களான சுவாமிநாதன் பாதிக்கப்பட்ட புலிகள் அமைப்பினருக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை அமைச்சரவைக்கு கொண்டு வந்தார் என்பதாகவும் தொடர்ந்து அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த செய்தியையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் இது தொடர்பாக மற்றொரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இலங்கை வர தடை விதிக்கப்பட்டவர் பிரதமர் ரணிலுடன் இரகசிய தொடர்பா? உதய கம்மன் பில கேள்வி என்பதான ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த காரணத்தால் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட டொனால்ட் ஜானகோன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வருகிறாரா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது தொலைபேசி விவரப்பட்டியலை வெளியிட வேண்டும் என மஹிந்த தரப்பினர் தெரிவித்துள்ளனர் என்பதாகவும் நேற்றைய தினம் நாராயண்பிட்டி அபேராம விகாரையில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது இவர்கள் கேட்கப்பட்ட கேள்விதான் இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் பிரதான செய்தி என்று நாம் பார்க்கின்ற போதும் நேற்றைய தினம் ஜனாதிபதி 2 இடங்களிலே உரையாற்றி இருக்கின்றார். அந்த 2 உரை தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய இளைஞர் மாநாட்டில் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசை அமைப்பதே எமது நோக்கம், பொது தேர்தலில் வெற்றியிட்ட ஒத்துழைக்கவே வேண்டும் என்பதான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தேசிய அரசாங்கத்தை தான் தொடர்ச்சியாக நாங்கள் அமைப்போம் என்பதாக ஜனாதிபதியும் பிரதமரும் தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையிலே நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இளைஞர்கள் மாநாட்டிலே இந்த கருத்தினை ஜனாதிபதி தெரிவித்திருப்பதையும் நாம் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே போன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையில் மற்றொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நியூ கவர்மெண்ட் வில் ஹேவ் ஒன்லி 30 மினிஸ்டர்ஸ், common national policy need not change with change of government என்பதாகவும் they will check corruption in ministries and hold personal agendas of ministers என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே போன்று லங்காதீப பத்திரிகையிலும் கூட பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று 2 இடங்களில் முக்கிய உரை நிகழ்த்தியிருக்கின்றார். அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைச் செயலகத்தில் டாலி ரோடில் இருக்கின்ற அவர்களுடைய தலைமைச் செயலகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இளைஞர் பேரணி மாநாட்டில் அவர் நிகழ்த்திய உரைதான் மிகவும் முக்கியமான உரையாக தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது பல இடங்களுக்கும் சென்று மாவட்ட ரீதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கான ஆதரவை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். கட்சியை சரியான முறையில் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறச் செய்ய வேண்டியது, கட்சியை வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பை அவர் இப்பொழுது ஏற்றிருக்கின்றார். அதில் அவர் இப்பொழுது கூடிய கவனம் செலுத்தி கட்சி செயற்பாடுகளில் கூடிய கவனம் செலுத்தி செயற்பட்டு வருவதை அண்மை காலங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றும் நுவரெலியா மாநாட்டில் அவர் நிகழ்த்திய உரை தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இப்பொழுது அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரை நிகழ்த்தி இருக்கின்றார் என்பதை தான் அந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த வைபவத்தில் தெரிவித்திருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் கட்சியின் இளைஞர் பிரிவை சேர்ந்த இளைஞர் அணி தலைவர்களும் ஏனைய பல முக்கியஸ்தர்களும், பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய அமைச்சர்கள் பலரும்
இந்த மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் கோலாகலமான முறையில் கட்சி தலைமையகத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு பிரதான வைபவம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பொது தேர்தலை வெற்றி கொண்டு SLF தலைமையிலான ஆட்சியை அமைப்பதுதான் தன்னுடைய, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஆட்சியை அமைப்பதுதான் தன்னுடைய இலக்கு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த இலக்கை அடைவதற்கு அனைவரும் தன்னுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இங்கு முன்வைத்திருக்கின்றார். 2010ஆம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் சுமார் 127 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியூடாக தெரிவு செய்யப்பட்டார்கள் பாராளுமன்றத்துக்கு. ஆனால் அந்த 127 பேரும் இன்று கட்சி தலைமையகத்தையே மறந்துவிட்டார்கள். கட்சி தலைமையகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல், கட்சியோடு எந்த ஒட்டுறவும் இல்லாமல் அவர்கள் வேறு ஒரு பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். அவர்களை உருவாக்கிவிட்ட கட்சியை அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நான் கூட, அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த இளைஞர்களை பார்த்து பேசுகின்ற பொழுது, நானும் உங்களை போன்ற இளைஞனாகவே இந்த கட்சிக்குள் வந்தேன், ஒரு இளைஞர் அணியில் சேர்ந்துதான் நான் இந்த கட்சிக்குள் வந்தேன். ஆனால் இன்று நான் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய அர்ப்பணமும் ஈடுபாடுமாகத்தான் இருக்கின்றது. எனவே இங்கிருந்து நான் உங்களை பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் அடுத்த பிரதமர்களாகவும் அடுத்த ஜனாதிபதிகளாகவும் தான் நீங்கள் என்னுடைய பார்வைக்கு தென்படுகின்றீர்கள். நீங்கள் தான் அந்த பதவிக்கு வர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே கட்சி தலைமையோடு உங்களுக்கு தொடர்புகள் அதிகம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கட்சியின் கடந்த கால தலைவர்கள், அவர்கள் கட்சி தலைவர்களாக இருந்த பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள், கட்சியில் சாதாரண உறுப்பினர்களாக இருந்த பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எதிர்த்தரப்பிலிருந்து இருக்கும்போது அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் தேடி பார்த்து படித்து உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நீங்கள் அர்ப்பணத்தோடு கட்சி கொள்கையின் அடிப்படையில் செயற்படுகின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் முன்னேற்றங்களை அடைய முடியும் என்று அவர் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கொள்கையும் அர்ப்பணமும் தான் கட்சியின் முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்கும். எனவே எப்பொழுதும் கட்சி கொள்கைகளோடு இணைந்து கட்சி தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அர்ப்பணத்தோடு நடந்து கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் அந்த ஜனாதிபதி அவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த பொது தேர்தலை இலக்கு வைத்து கட்சி தொகுதி வாரியாக இளைஞர்களை சந்தித்து, இளைஞர் தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கித்தான் அடுத்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றது. எனவே அடுத்த தேர்தலில் இளைஞர் அணியினருக்கு மகத்தான பொறுப்பு இருக்கின்றது. அதற்கு அவர்கள் இப்பொழுதே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக அவர் கலந்து கொண்ட இன்னும் ஒரு முக்கிய நிகழ்வு இலங்கை மன்றக் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கின்றது. காத்திரமான தேசிய கொள்கைகள் ஊடாக சிறந்த எதிர்காலம் என்ற துணிப்பொருளில் அந்த செயலமர்வு இடம்பெற்றிருக்கின்றது. அரச சார்பற்ற நிறுவனங்கள் பல இணைந்து இந்த செயலமர்வை நடத்தியிருக்கின்றன. இலங்கைக்கு பல்வேறு துறைகளிலும் காத்திரமான தேசிய கொள்கைகள் அவசியம் என்பதுதான் இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற முக்கிய விடயமாக இருக்கின்றது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முக்கியமான துறைகளில் வெளிநாட்டு கொள்கை தொடர்பாக கல்வி எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய சுகாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும், உள்நாட்டு நிர்வாக கொள்கை எப்படி இருக்க வேண்டும், அரச ஊழியர்கள் சம்பந்தமான கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேசிய மட்டத்தில் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகள் இருக்கின்றன. எனவே அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது அந்த கொள்கைகளை அமுல்படுத்துகின்ற கதாபாத்திரங்கள் மாறுமே தவிர அந்த கொள்கைகள் ஒரு நாளும் மாற்றமடையாது. அது அப்படியே இருக்கும். அதனை அமுல் செய்பவர்களின் நிலைமைத்தான் மாறுமே தவிர அந்த கொள்கைகள் மாறாது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அரசாங்கமும் மாறுகின்ற பொழுது கொள்கைகளும் மாற்றமடையும். கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வருவார்கள், சுகாதாரத்துறையில் மாற்றம் கொண்டு வருவார்கள், இன்னும் வெளிநாட்டு கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வருவார்கள். இப்படியே மாற்றம் செய்து போவதால் ஒவ்வொரு துறையிலும் நிலையான ஒரு கொள்கையற்ற அரசுகளாகத்தான் இந்த நாடுகள் காணப்படுகின்றன. எனவே இலங்கையில் பல முக்கிய துறைகளில் காத்திரமான நிரந்தர கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை வரவேற்று தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் நேற்று உரையாற்றியிருக்கின்றார். அவர் இங்கு குறிப்பிட்டிருக்கின்ற முக்கிய விடயம், புதிய அரசாங்கம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதில் கட்டாயம் 30 அமைச்சர்கள் தான் பதவியில் இருப்பார்கள் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த 30 அமைச்சர்களுக்குமான விடயதானங்கள் மிகவும் விஞ்ஞான பூர்வமாக வகுக்கப்பட்டு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி
இந்த அமைச்சர்களுக்கான விடய தானங்களில் எந்தவிதமான வரைமுறையும் பின்பற்றப்படுவதில்லை. கண்டதுக்கெல்லாம் அமைச்சர்கள் நியமிக்கப்படும் நிலைமைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. எடுத்ததற்கெல்லாம் பிரதி அமைச்சர் ஒருவரை நியமிக்கின்ற நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றை முற்றாக மாற்றி இவ்வளவுதான் அமைச்சுக்கள், இந்த அமைச்சுக்கள் இந்த விஞ்ஞான ரீதியாக இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்ற ரீதியில் உருவாக்கப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்திருக்கின்றார். அந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 30ஆகத்தான் அமையும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர், தேசிய கொள்கைகளாக என்றும் இருக்க வேண்டும். ஆட்சி மாறுகின்ற பொழுது இந்த தேசிய கொள்கைகள் மாறக்கூடாது, அவை மாற வேண்டிய தேவையும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலைமை தான் எமது நாட்டிலும் உருவாக வேண்டும் என்ற கருத்தை நேற்று அங்கு வலியுறுத்தி பேசியிருக்கின்றார் என்ற தகவலை அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் ஒரு செய்தியை பார்க்கலாம். முதலாளிமார் சம்மேளனத்தின் புதிய யோசனை நிராகரிப்பு, மீண்டும் 2ஆம் தேதி பேச்சுகள் என்பதான ஒரு செய்தியை பார்க்கலாம். ஏனைய தமிழ் பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் உற்பத்தி சம்பாத்தியத்திற்கு ஏற்ற விதத்தில் சம்பள உயர்வை வழங்குவது தொடர்பான புதிய முறையொன்றை முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்த போதும் அதனை தொழிலாளர் சங்கங்கள் நிராகரித்துள்ளன. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை 3ஆம் கட்டமாக முதலாளிமார் சம்மேளன பிரதிநிதிகளுக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. இப்பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களின் சார்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம், அதன் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம், தொழிற்சங்க கூட்டமைப்பின் ராமநாதன் ஆகியோர் பங்கெடுத்தனர். இப்பேச்சுவார்த்தை தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம் தெரிவிக்கையில், இன்றைய பேச்சின் போது சம்பள உயர்வு தொடர்பாக புதிய முறையொன்றை முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்து, அதாவது உற்பத்தி மற்றும் சம்பாத்தியத்திற்கு ஏற்ப சம்பள உயர்வு என்ற புதிய முறையை அவர்கள் முன்வைத்தனர். இதனை நாம் நிராகரித்தோம். கூட்டு ஒப்பந்தம் 1992 முதல் மேற்கொள்ளப்படுகின்றது. கடந்த 2 வருடத்துக்காக செய்யப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்து தற்போது 2 சுற்று பேச்சுக்கள் முடிந்த நிலையில் சம்பள உயர்வுக்காக திடீரென புதிய முறையொன்றை முன்வைப்பதை நிராகரிப்பதாக கூறினோம். அத்துடன் முன்னர் முன்வைக்கப்பட்ட புதிய முறை குறித்து அடுத்த கூட்டு ஒப்பந்த பேச்சின் போது பரிசீலிக்கலாம் என்றும், சம்பள உயர்வானது கடந்த காலம் போல் இம்முறையும் வழமையான முறையில் இடம்பெற வேண்டும் என திடமாக கூறினோம். இந்நிலையில் அடுத்த சுற்று பேச்சு எதிர்வரும் 2ஆம் தேதி நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கலாம். அதே செய்தியை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் அந்த தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இரணைமடு யாழ் குடிநீர் திட்டம் அடுத்த 2 வருடத்தில் யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் ஹக்கீம் என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளிலும் அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரணைமடு யாழ் குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியும் பிரதமரும் தீவிரம் காட்டுகின்றனர். இதற்கமைய இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அதே போன்று இங்குள்ள அரசியல் தலைவர்களும் விட்டுக் கொடுப்புகளுடன் இணங்கி செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் இந்த பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வை ஏற்படுத்தி விரைவாக இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். இவ்வாறு நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நகர அபிவிருத்தி நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்னும் முக்கியமான ஒரு செய்தியாக தினகரன் பத்திரிகையை நாம் பார்க்கின்ற போது நூடுல்ஸ் வகைகளை பகுப்பாய்வு செய்ய முடிவு என்பதான ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். தற்பொழுது சந்தையில் உள்ள மெகி நூடுல்ஸ் உட்பட உடனடியாக தயாரிக்கக்கூடிய அனைத்து வகை நூடுல்ஸ்களையும் பகுப்பாய்வு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இரசாயன பகுப்பாய்வுக்கு உள்ளாக்கப்படும் நூடுல்ஸ்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இரசாயன பதார்த்தங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது என உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த உற்பத்திகள் உடனடியாக நாட்டில் தடை செய்யப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மஹிபால தெரிவித்தார். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் அனைத்து வகை நூடுல்ஸ் மாதிரிகளையும் தொழில்நுட்ப நிறுவன ஆய்வு கூடங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எமது நாட்டில் குழந்தைகள் உட்பட அதிகமானோரின் விருப்பத்துக்குரிய உணவு வகையாக நூடுல்ஸ் மாறியிருக்கும் நிலையில் இந்தியாவில் நூடுல்ஸ்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனூடாக பல்வேறுபட்ட நோய்கள் தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கவனிப்பதுடன் விசேடமாக அவற்றில் அடங்கியுள்ள சுவையூட்டிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள இரசாயன பதார்த்தங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியனவா என்பதை கண்டறியும் நோக்கிலேயே இந்த பகுப்பாய்வுகள் செய்யப்பட உள்ளன. இதன்படி சந்தையில் உள்ள மெகி நூடுல்ஸ்களின் மாதிரிகள் தொழில்நுட்ப நிறுவன ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதே போன்று நாங்கள் தினகரன் பத்திரிகையிலே கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம்.
சரணடைந்த எல்டிடியினர் கொல்லப்பட்டமை தொடர்பில் ஜெனீவாவில் நாளை கூட்டம் என்பதான ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். இறுதிப் போரின் போது படையினரிடம் சரணடைந்த விடுதலை புலிகள் கொல்லப்பட்டமை காணாமற் போனமை தொடர்பாக ஜெனீவாவில் நாளை 24ஆம் தேதி கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. இறுதிப் போரின் போது படையினரிடம் சரணடைந்த விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன், சமாதான செயலக பிரதானி புலித்தேவன் ஆகியோர் கொல்லப்பட்டமை மற்றும் விடுதலை புலிகளின் தலைவர்கள் காணாமல் போனமை தொடர்பிலேயே கூட்டம் ஜெனீவாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து நாம் பிரதான செய்தியாக லங்காதீப பத்திரிகையில் வந்திருக்கின்ற ஒரு செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த நடைபாதை வியாபாரிகள் தொடர்பான விடயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான ஒரு செய்தி தான் இது. கொலம்ப பதிக்க வெலந்தாமட்ட யலி இடதென்னேப்பா பஸ்நாகிர மகா எமதி கொமிசாரிஸ்வரியட்ட தன்வாய் என்பதான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது டெய்லி மிரர் பத்திரிகையிலும் இந்த செய்தி ஒரு முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. WPCM doesn't want payment hawkers என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நடைபாதை வியாபாரிகள் கடந்த காலங்களில் கொழும்பு நகரை அழகுபடுத்தும் திட்டத்தின் கீழ் கண்டிப்பான முறையில் அகற்றப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியில், கடந்த ஆட்சி காலப்பகுதியில், குறிப்பாக கோத்தாபய ராஜபக்ச நகர அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில் மிகவும் சிறப்பப்பட்டு மிகவும் திட்டமிட்டு மிகவும் நுட்பமான முறையில் கொழும்பு நகரை அழகுபடுத்தும் ஒரு திட்டத்தை அமல் செய்தார். இன்றும் அந்த நகரில் ஓரளவு அழகு இருக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பும் முழு கிரெடிட்டும், அதாவது முழு நன்மையும் கோத்தாபய ராஜபக்சவை தான் சென்றடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாங்கள் அவரை வேறு காரணங்களுக்காக விமர்சிக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் அவர் செய்த மிகவும் உருப்படியான ஒரு காரியம்தான் இந்த நகர அபிவிருத்தி, நகரமயமாக்கல் திட்டம் என்பது மிகவும் உருப்படியான ஒரு திட்டமாக இருந்தது. அழகுபடுத்தல் திட்டத்தை அதில் விசேடமாக குறிப்பிட வேண்டும். ஆனால் அண்மை காலங்களில் இந்த பிரச்சனை மீண்டும் தலையெடுக்க தொடங்கி இருக்கின்றது. அப்போது இந்த நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்பட்ட பொழுது அவர்களுடைய கத்தல், கதறல், ஒப்பாரி, அழுகை என்பனவற்றை கூட நாங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் மீது எங்களுக்கே பரிதாபம் ஏற்பட்டது. ஏன் இவ்வளவு பலவந்தப்படுத்தி இவர்களை அப்புறப்படுத்துகின்றார்கள் என்று. ஆனால் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு நகரில் நடமாட்டங்களின் போது மக்கள் அனுபவித்த சுதந்திரத்தையும் நிம்மதியையும் பார்க்கின்ற பொழுது ஒரு பிரிவு பாதிக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலான பிரிவு நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடைபாதை வியாபாரம் என்பது ஒரு சமூக பிரச்சினை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு சமூக பிரிவினரின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயம் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக சூழல் மாசடைதல், ஒளி மாசடைதல், சவுண்ட் பொல்யூஷன், மற்றும் வீதிகளால் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைமை, நடைபாதை வியாபாரிகளின் நாகரிகமற்ற போக்கு, நாகரிகமற்ற வார்த்தை பிரயோகம், கூச்சல் குழப்பம், அந்த பக்கத்தால் கௌரவமானவர்களால் நடந்து செல்ல முடியாத ஒரு நிலை, நடைபாதைகளில் இடம்பெறுகின்ற திருட்டு, குறிப்பாக பிக் பாக்கெட், மக்கள் ஏமாற்றப்படுவது, தரக்குறைவான பொருட்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது, வெளியிடங்களில் இருந்து கொழும்புக்கு வருகின்ற மக்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்களுடைய அப்பாவித்தனமான முகபாவங்களை அடையாளம் கண்டு அவர்களை ஏமாற்றுவது, நடைபாதை ஓரங்களில் நடக்கின்ற விபசாரிகளின் தொல்லை அதிகரிப்பு, இவ்வாறு பல தொல்லைகளை மக்கள் இந்த நடைபாதை வியாபாரத்தினால் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது அவையெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து இருக்கின்றன. கொழும்பு நகரின் பல இடங்களில், குறிப்பாக புறக்கோட்டை மற்றும் வெள்ளவத்தை, பம்பலப்பிட்டி போன்ற இடங்களில் கூட இப்பொழுது மிகவும் அழகான முறையில் மக்கள் சுதந்திரமாக வீதிகளில் நடமாடி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் இந்த நடைபாதை வியாபாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் மீண்டும் அந்த தொல்லைகளை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அதனை எதிர்ப்பவர்களின் கருத்தாக இருக்கின்றது. இவர்களுக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கொழும்பு மாநகர மேயர் முசம்மில் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். போலீசாரிடமும் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார், அவர்களை தடை செய்ய வேண்டாம் என்று. இந்த நடைபாதை வியாபாரிகள் மற்றும் கொழும்பு மாநகர மேயர் ஆகியோர் பிரதமரோடு நடத்திய சந்திப்பின் பொழுது பிரதமரும் அதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாகத்தான் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவர்களுக்கு சரியான இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு எட்டப்படும் வரை தொடர்ந்து அவர்கள் நடைபாதையில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதமரின் கருத்தாகவும் இருக்கின்றது என்று மேயர் முசாமில் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் அந்த செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். நடைபாதை வியாபாரத்துக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்படக்கூடாது என்று அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஐலண்ட் பத்திரிகை இன்று
தன்னுடைய இணைய வெளியீட்டில் ஒரு செய்தியை தந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் வாசகர்களோடும் மற்றும் வீதிகளுக்கு சென்று மக்களோடும் தொடர்பு கொண்டு ஒரு கருத்து கணிப்பை மேலோட்டமாக நடத்தியிருக்கின்றார்கள். அந்த கருத்து கணிப்பில் பெரும்பாலான மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். தெற்காசியாவின் மிகவும் அழகிய தலைநகரம் என்று கொழும்பு நகரம் மிக அண்மையில் தான் தெரிவு செய்யப்பட்டது. அந்த நகரம் மீண்டும் அழுக்கடைந்த தலைநகரமாக மாறிவிடும் அபாயம் இப்பொழுது இதனால் ஏற்பட போகின்றது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு புறத்தில் ஒரு சமூக பிரிவின் வாழ்வாதாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும், இன்னொரு புறத்தில் ஒரு நாடு என்ற வகையில் ஒரு தலைநகரம் என்ற வகையில் அதன் அழகையும் பேண வேண்டும். இந்த இரண்டையும் சமாளிப்பது தான் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரதான சவாலாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் வெளிநாட்டு செய்திகள் பக்கம் கவனத்தை செலுத்துகின்ற போது நேற்று ஆப்கான் பாராளுமன்றத்திலே தலிபான்களினுடைய தாக்குதல் இடம்பெற்றது. அந்த தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து விட்டோம் என்பதாக கூட ஆப்கானிய அரசாங்கம் கருத்து தெரிவித்தது. இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு உலக நாட்டு தலைவர்கள் கூட கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் கூட தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைய வெளிநாட்டு செய்தியாக நாம் அதனை பார்க்கலாம். ஆமாம், இந்த ஆப்கானிஸ்தான் பாராளுமன்றம் மீது நேற்று திடீரென ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை நடத்திய 6 பேரும் இப்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த செய்தி பிரதான செய்தியாக இன்று அமைந்திருக்கின்றது. தாக்குதலை நடத்தியவர்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே பிரதான நுழைவாயிலில் ஒரு கார்குண்டை வெடிக்க செய்து, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கார்குண்டை வெடிக்க செய்துவிட்டு சரமறையாக உள்ளே புகுந்து தாக்கி இருக்கின்றார்கள். பாராளுமன்ற சபாமண்டத்துக்கு அருகில் இருக்கின்ற கட்டிடம் வரை அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் போலீசார் உடனடியாக அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு அவர்களை சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் தடுத்து இப்பொழுது 6 தாக்குதல்தாரர்களையும் கொலை செய்திருக்கின்றார்கள், சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். தலிபான் இயக்கம் இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கின்றது. நேற்று பாராளுமன்றத்தில் புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான, அவரை அங்கீகரிப்பதற்கான விவாதம் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுதுதான் இந்த குண்டுவெடிப்பும் தாக்குதலும் இடம்பெற்றிருக்கின்றது. எவ்வாறாயினும் பலர் இப்பொழுது மரணமடைந்திருக்கின்றார்கள், மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இதனை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் என்பதை அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய தேசிய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்ற கேலி சித்திரங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். இது ரவி கருணாநாயக்கவுக்கும் முன்னாள் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனவுக்கும் இடையிலான ஒரு சவால். நீதி விடயம் தொடர்பாக பந்துல குணவர்தன ரவி கருணாநாயக்கவோடு ஒரு விவாதத்துக்கு தயார் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ரவி கருணாநாயக்க அந்த விவாதத்துக்கு தயாரான போதிலும் கூட அதனை பந்துல குணவர்தனோடு செய்வதை விட முன்னாள் இந்திய அமைச்சர் என்ற வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு அந்த விவாதத்தை நடத்துவது தான் சிறந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். சிங்கங்கள் எப்பொழுதுமே பூனைகளோடு மோதிக்கொள்ளாது என்று அவர் அதற்கு ஒரு உதாரணம் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பந்துல குணவர்தன குறிப்பிட்டிருந்த உதாரணம் தான் சிங்கங்கள் ஒருபோதும் பூனைகளோடு மோதாது. அதாவது மஹிந்த ராஜபக்ச ஒரு நாளும் ரவி கருணாநாயக்க போன்றவரோடு விவாதத்துக்கு செல்ல மாட்டார் என்று இப்பொழுது இங்கு பந்துல குணவர்தன வேறொரு மிருகம் போல், ஒரு குரங்கு போல் தான் இங்கு வரையப்பட்டிருக்கின்றார். அவர் எங்கே அந்த பூனை, நான் அதை சந்திக்க தயார் என்ற ரீதியில் கேட்டுக்கொண்டிருப்பதை தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது. அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேநீர் வழங்கி கொண்டே யோசிக்கின்றார். அப்பம் ஒன்று சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆகின்றது. haven't tasted hoppers for a long time. நீண்ட நாட்களாக அப்பம் சாப்பிடவில்லையே என்று கூறுவது போல் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவர் அப்பம் கொடுக்க தயாராகின்றாரா என்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்து லக்ஷ்மி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லக்ஷ்மி பத்திரிகையின் கேலி சித்திரம். மஹிந்த சந்திரிகா ஆகியோரை இணைத்து கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல தான் தயார் என்று மைத்ரிபால சிறிசேன கூறியிருந்தார். மைத்ரிபால சிறிசேனவின் அந்த வாகனத்துக்கு பின்னால் சந்திரிகா ஏற்கனவே ஏறி அமர்ந்து கொண்டார். வீதியில் கிட்டத்தட்ட பெட்டி படுக்கைகளோடு ராஜபக்சவும் நிற்கின்றார். ஆனால் அவர் இந்த வாகனத்தில் ஏறுவாரா அல்லது அவரை ஏற்றும் வகையில் இந்த வாகனம் அந்த பக்கம் திரும்புமா என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையினுடைய சுவாரிஸ் கார்ட்டூன். லங்காதீப பத்திரிகையின் பிரதான கேலி சித்திரமாக இது தரப்பட்டிருக்கின்றது. மஹிந்தை சந்திரிகா இயக்க ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ ஆண்டுவ ஹதனவா என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறிய கருத்தை அடிப்படையாக கொண்டு தான் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன இதுவரை கூறி வந்த கருத்து, ஒருவேளை மஹிந்த ராஜபக்ச வெற்றி அடைத்திருந்தால் நான் நிலத்திற்கீழ் 6 அடி நிலத்திற்கு கீழ் தான் இருந்திருப்பேன் என்று, அதாவது தான் கொலை செய்யப்பட்டிருப்பேன் என்று கூறியிருந்தார்.
நீங்கள் அப்படி சொன்னவர் அல்லவா, அதை மறந்து விட்டீர்களா என்று ஒருவர் ஞாபகப்படுத்துவது போல் இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் சர்வதேச அந்த யோகா தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்சவும் நான் நினைக்கின்றேன் யோகாவில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று. அவர் வளமையான உடற்பயிற்சியில் ஈடுபடும் ஒரு மனிதர். பிரதமர் கனவை கண்டு கொண்டு தான் அவரும் இந்த யோகா பயிற்சியில் ஈடுபட்டு அந்த மகுடத்தை கனவில் வைத்து கொண்டு தான் அவரும் இந்த யோகாசனத்தில் ஈடுபட்டிருப்பது போல் வரையப்பட்டிருக்கின்றது. இந்த அளவில் நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.